திரு தீபம் நா. பார்த்தசாரதி அவர்களின் வஞ்சிமா நகரம். கொடுங்கோளூர் படைக்கோட்டத்திற்கு அருகில் இருந்த பொன்வானி ஆற்று கிளை கால்வாயிலிருந்து நள்ளிரவு வேளையில் அந்த படகு புறப்பட்டது. படகில் கொடுங்கோளூர் குமரன் நம்பியும் அவனுக்கு அந்தரங்கமானவர்களாகிய படைக்கோட்டத்து வீரர்கள் 3 இருந்தனர். அமைச்சர் அழும்பில்வேலின் ஊழியர்களான வலியனும் பூழியனும் படைக்கோட்டத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு தெரியாமலேயே குமரன் புறப்பட்டிருந்தான். முகத்வாரத்தை நெருங்குகின்ற வரை அந்த கால்வாயின் இருபுறமும் அடர்ந்த சோலைகள் இருந்தன. இயல்பாக இருண்டிருந்த சூழலை இந்த சோலைகள் மேலும் இருளாக்கின. எனவே பிறர் அறியாமல் செல்வதற்கு அந்த சூழ்நிலை மிகவும் துணை செய்தது. நடுக்கடலுக்குள் அவர்களுடைய படகு சென்ற பொழுது அலைகள் அதிகமாயிருந்தன. கடலில் கடம்பலர்களும் ஆந்தைக்கண்ணனும் மரக்கலங்களை நிறுத்தியிருந்த இடமோ 1.5 நாழிகை பயணத்துக்கு உரிய தொலைவு இருக்குமென்று தோன்றியது. கடலில் அந்த பகுதியின் அருகே ஒரு சிறு தீவும் அமைந்திருந்தது. படகில் போய்க் கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்வது என்பது பற்றி குமரன் நம்பி திட்டமிடத் தொடங்கியிருந்தான். அவன் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் சிந்திக்கத் தொடங்குகின்றான் என்பதை நண்பர்கள் அறிந்து மகிழ்ந்தனர். இந்த அகாலத்தில் ஆந்தைக்கண்ணன் உட்பட எல்லா கொள்ளைக்காரர்களும் தத்தம் மரக்கலங்களில் இருப்பார்களா, அல்லது கலங்களில் இருந்து இறங்கி தீவில் ஓய்வு கொண்டிருப்பார்களா? தீவில் இருப்பார்களேயானால் நாம் கலங்களில் நுழையலாம். கலங்களில் இருப்பார்களானால் நாம் தீவில் நுழையலாம். இவர்களை சிறைப்பிடித்து வந்த இரத்தினமணிகரின் மகளை எங்கே தங்க வைத்திருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிய வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்கத் தொடங்கினான். மெல்ல மெல்ல அவர்கள் படகு கொள்ளை மரக்கலங்கள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதியை இறங்கியது. தீவில் ஒதுக்கமாயிருந்த ஒரு பகுதியில் இறங்கி சுற்றுச்சூழல்களை அறிந்த பின்பு மேலே என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்வதென்று முடிவு செய்தான் குமரன். அவர்களுடைய படகு தீவின் அருகே ஒதுங்கிய பொழுது தீவு அமைதியாகத்தான் இருந்தது. கரும் பூதங்களைப் போல் அடர்ந்த மரங்கள் தென்பட்டன. 4 படகை கரையோரமாக இழுத்து அது உள்கடலுக்குள் நகர்ந்து விடாமல் மரத்துடன் இறுக்கி கயிற்றால் பிணைத்த பின்பு தீவுக்குள் சென்றனர். தீவில் கொள்ளைக்காரர்கள் யாரும் தங்கியிருப்பதற்கான எந்த அடையாளமும் தெரியவில்லை. தீவோரமாக நிறுத்தியிருந்த மரக்கலங்களில் எந்த மரக்கலத்தில் கொள்ளையர்கள் தலைவனாகிய ஆந்தைக்கண்ணன் தங்கியிருப்பான் என்று அனுமானம் செய்ய முனைந்தான் குமரன். முதலில் அது அவ்வளவு சுலபமான காரியமாய் இருக்கவில்லை. நேரம் செல்ல செல்ல கவலை அதிகமாகிக் கொண்டிருந்தது. இறுதியில் குமரனே தனக்குள் ஒரு முடிவு செய்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு விவரித்தான். நண்பர்களே, நீங்கள் யாவரும் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும். நான் திரும்பி வருகின்றவரை கண்டிப்பாக இங்கிருந்து அசையவே கூடாது. நான் திரும்புவதற்கு தாமதமானால் நீங்களாகவே எனக்கு ஏதேனும் அபாயம் என்று கற்பனை செய்து கொள்ளவும் வேண்டியதில்லை. படகை மட்டும் நான் கொண்டு செல்வேன். அடையாளமாக நான் உங்களை இருக்கச் சொல்கின்ற இடத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனெனில் நான் எந்த அவசரத்தில் திரும்பி வந்தாலும் நீங்கள் உடனே என்னுடன் புறப்பட ஆயத்தமாய் இருக்க வேண்டும். திரும்பி வந்து நான் தீவில் இறங்கி உங்களை தேடும்படியாக ஆகிவிடக்கூடாது. அவன் கூறியபடியே ஆயத்தமாக இருக்க அவர்கள் இணங்கினர். குமரன் படகில் புறப்பட்டான். அந்த கொள்ளை மரக்கலங்களுக்கு இடையே செல்வது மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. சில மரக்கலங்களில் உருவிய வாளுடன் கடம்பர்கள் காவலுக்கு நின்றிருந்தனர். இன்னும் சில மரக்கலங்கள் அமைதியடைந்திருந்தன. தான் அந்த நிலையில் அப்பொழுது மிக மிக அபாயமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குமரன் ஒவ்வொரு கணமும் உணர்ந்தான். கொள்ளைக்காரர்களின் மரக்கலங்களுக்கு இடையேதான் தன்னுடைய படகு செல்வதில் அவர்கள் யாராவது பார்த்து விட்டால் என்னாகும் என்பதை நினைக்கத் தொடங்கிய போது பாதாதி கேசபரியந்தம் நடுங்கியது. படகு செலுத்தி செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டியிருந்தது. இருளின் மிகுதியினால் வழி தெரியாமல் கவனக்குறைவால் பெரும் மரக்கலங்களில் எங்காவது தன் படகு இடித்தோ மோதியோ ஓசை எழுந்துவிட்டால் உடனே பாய்ந்தோடி வரும் முரட்டு கடம்பல்களிடம் தான் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதையும் நன்கு உணர்ந்து விழிப்போடு இருந்தான் குமரன். ஒன்றும் புரியாமல் புதிர் போல் இருந்த பல மரக்கலங்களின் பக்கங்களில் நுழைந்து திரும்பி வந்த பின் நன்கு அலங்கரிக்கப்பட்டதும் மற்றவற்றை காட்டிலும் சிறப்பாக
வேறுபட்டு தோன்றியதுமான மிகப்பெரிய ஒரு மரக்கலம் தெரிந்தது. அதன் உச்சியில் கபாலமும் கொடுவாளுமாக பறந்த கடம்பல்களின் குரூரமான கொடி மேல் தளத்தில் நடப்பட்டு இருந்தது. தீப்பந்த ஒளியில் அது மங்கலாக தெரிந்தது. எல்லா மரக்கலங்களிலுமே கடம்பர்களின் கொடி பறந்தது என்றாலும் இந்த பெரிய மரக்கலத்தில் மிக பெரியதாகவும் அதிக உயரத்திலும் பறந்து கொண்டிருந்தது. தளத்தில் காவலர்களும் நின்று கொண்டிருந்தனர். குமரன் தனக்குள் சிந்தித்தான். சூழ்நிலைகளையும் தோற்றத்தையும் கொண்டு ஆராயும் இடத்து இதுதான் ஆந்தைக்கண்ணனின் மரக்கலமாக இருக்க வேண்டும். இதில் ஏறி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என் ஆருயிர் காதலி அமுதவல்லி எங்கே சிறைப்பட்டிருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து விடலாம். மேலே என்ன செய்யலாம், என்ன செய்தால் தான் நினைத்தது கைகூடும் என்று எண்ணியபடியே அந்த பெரிய மரக்கலத்தின் 4 பக்கத்து சூழ்நிலைகளையும் கவனித்து அறிவதற்காக வலம் வருவது போல் படகில் ஒருமுறை சுற்றி வந்தான். மரக்கலத்தின் ஒரு பகுதியில் வலிமையான கயிற்றேணி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. கடல் பரப்பிலிருந்து மரக்கலத்தின் மேல் தளத்திற்கு ஏறிச் செல்ல அதுதான் ஒரே வழி என்பதை அவனால் உய்த்துணர முடிந்தது. ஆனாலும் அப்படி அந்த கயிற்றேணி வழியாக ஏறிச் செல்வதற்கு முன் மற்ற மரக்கலங்களில் காவலுக்காக தளத்தில் நிற்பவர்களுக்கு தான் கயிற்றேணியில் ஏறும் காட்சி தெரியுமா? அந்த காட்சியினால் அவர்கள் கவரப்படுவார்களா என்பதை சிந்திக்க வேண்டியிருந்தது. நல்ல வேளையாக கயிறேணி தொங்கிய பகுதிக்கு நேர் எதிரே பார்வையில் இருந்த மரக்கலத்தின் தளத்தில் தீப்பந்தங்களோடு காவலுக்கு நின்ற வீரர்கள் அப்பொழுதுதான் பந்தங்களை அவிழ்த்துவிட்டு உறங்கப் போய் தொடங்கினார்கள். அதை தவிர மற்ற மரக்கலங்களுக்கு காட்சி தெரியாதபடி ஆந்தைக்கண்ணனின் கலமே மறைந்துவிடும் போல் தோன்றியது. தான் வந்திருந்த சிறு படகை ஆந்தைக்கண்ணனின் மரக்கலத்தோடு புடைத்துவிட்டு கயிற்றேணியில் ஏறத் தொடங்கினான் குமரன். காற்றினால் ஒரு தொல்லை ஏற்பட்டது. அவன் மரக்கலத்தோடு பிணைத்த படகு காற்றில் அதையோடு உரைய தொடங்கியதால் ஏற்பட்ட ஓசை வேறு மரக்கலங்களுக்கு எட்டி யாராவது அதை கவனிக்க நேரிடுமோ என்று தயங்கினான். கடல் அலைகளின் ஓசையில் அந்த ஓசை பெரியாக கேட்காததாலோ அல்லது அப்படி ஒரு சப்தம் பல மரக்கலங்களில் அருகருகே நிறுத்தி இருக்கும் கடல் பகுதியில் இயல்பாகவே ஏற்படும் என்றால் பிறரும் கருதிவிட்டார்கள். குமரனுக்கும் ஒரு அபாயமும் ஏற்பட அந்த ஓசை ஏதுவாகவில்லை. கயிற்றேணியில் அடிக்கடி ஏறி பழக்கமில்லாத காரணத்தினால் விரைவாக அவனால் ஏற முடியவில்லை. அந்த மனநிலையில் இருந்த பதற்றமும் பழக்கமில்லாத கயிற்றேணியில் ஏறும் காரியமும் சேர்ந்து குமரனை விரைவாக இயங்க முடியாமல் செய்தன. தொய்தலும் சுழல்தலுமாகிய நிலையில் கயிற்றேணியை தாங்கி மெல்ல மெல்ல மேலேறிய வேளையில் மேலே கப்பலின் மரக்கட்டடங்களாலாகிய தளத்தில் யாரோ நடந்து செல்லும் ஓசை கேட்கவே கயிற்றேணியோடு பக்கவாட்டில் ஒண்டிக்கொள்ள வேண்டியதாக ஆயிற்று. இப்படி நீண்ட நேரம் முயன்று மேல் தளத்தை அடைந்தான் குமரன். அந்த தளத்தில் இருந்து படிகளில் இறங்கி உள்ளே மரக்கலத்தின் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் அந்த படி இறங்குகிற வழியில் உருவிய வாளுடன் கடம்பன் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவன் கண்ணறை நின்றவரை குமரன் நம்பி காத்து கொடுத்தான். படிகளில் இறங்கும் பொழுது யாராவது எதிரே வந்தால் என்ன செய்வது என்பதை எல்லாம் சிந்திக்க நேரமோ வாய்ப்போ இல்லை. மரக்கலத்தின் உட்பக்கத்தில் ஒவ்வொரு தடுப்பாக தடுக்கப்பட்டிருந்த அறைகளில் எதிலாவது கொடுங்கோளூர் ரத்தனமணிகரின் மகளும் தன் ஆருயிர் காதலியும் ஆகிய அமுதவல்லி சிறை வைக்கப்பட்டிருப்பாளோ என்று கண்டுபிடிப்பதே அவனுடைய முதன்மை நோக்கமாக இருந்தது. படி இறங்கியதும் முதல் கூடத்தில் பூதம் படைத்துறங்குவது போல் பெரும் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் ஆந்தைக்கண்ணன். அந்த மாமிசமலையின் அருகே மதுக்குடங்கள் கவிழ்ந்து கிடந்தன. விகாரமாக கால் பரப்பி விழுந்து கிடக்கும் அந்த கொள்ளையின் தலைவனை பார்ப்பதற்கே பயமாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. கொள்ளையடிக்கின்ற பொருள்களையும் பொன், மணி, முத்து முதலியவற்றையும் பாதுகாப்பாக நிறைத்து வைக்கின்ற பகுதிகளையும் அந்த களத்திற்குள்ளேயே சுற்றி பார்த்தான் குமரன் நம்பி. பல நாள் முற்றுகைக்குரிய உணவுப் பொருட்களும் ஏற்பாடுகளும் அந்த மரக்கலத்தில் இருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆயினும் அமுதவல்லியை பற்றிய விவரம் எதுவும் தெரியவில்லை. வேறு சில மரக்கலங்களிலும் அவன் ஏறி இறங்கினான். ஒரு பெரிய முற்றுகைக்கும் கொள்ளையிடலுக்கும் வேண்டிய எல்லா ஏற்பாடுகளுடனும் அந்த கலங்கள் வந்திருப்பது வினாடிக்கு வினாடி உறுதிப்பட்டது. ஆள் வலிமையும் ஆயுதங்களின் வலிமையும் கூட அவர்களிடம் மிகுதியாயிருப்பதை அவன்
தெளிவாக கண்டு உணர்ந்தான். ஒற்றறிவதற்காக ஏறி இறங்கிய மரக்கலம் ஒன்றில் காவலுக்கு இருந்த கொள்ளை வீரர்கள் இருவருடைய உரையாடலையே அவன் ஒட்டு கேட்க நேர்ந்தது. இந்த முற்றுகையினால் நமக்கு பெரும் பயன் வரப்போகிறது. நல்ல வாய்ப்பு இது. சேரவேந்தர் செங்குட்டுவர் வடதிசையில் குயிலாலுவும் வரை படைத்தலைவர்களுடனும் சேர சைன்யத்தின் பெரும்பான்மையான வீரர்களுடனும் படையெடுத்து சென்றிருக்கின்றார். கொடுங்கோளிரிலோ வஞ்சிமா நகரத்திலோ படை வீரர்கள் அதிகமில்லை. இந்த 2 பெரு நகரங்களிலும் உள்ள செல்வங்களை கொள்ளையிட இதைவிட பொன்னான சமயம் நம் தலைவருக்கு வாய்க்காது என்றான் முதல் கடம்பன். ஆம், நேற்றிரவு கூட நம்மவர்களில் சிலர் கடலில் இருந்து பொன்வாணியாற்று முகத்வாரத்தின் வழியாக கொடுங்கோளூரின் நிலையை ஒற்றறிவதற்காக சென்று வந்தார்களாமே. எப்படி இருக்கின்றது நிலைமை என்று முதலாமவனை கேட்டான் இரண்டாம் கடம்பன். அந்த இடத்தில் குமரன் நம்பியின் பலன்கள் கூர்ந்து புலன் அதிகமாக கூர்மையாக்கி அந்த பேச்சை உற்று கேட்டன. அப்படி பொன்வாணி முகத்வாரத்தின் வழியே ஒற்றரே சென்ற கடம்பர்களின் குழுவினரால் தான் அமுதவல்லி சிறைப்பட்டிருக்க வேண்டுமென்று அவனால் யூகிக்க முடிந்தது. அன்று நள்ளிரவில் உடன் வந்த வீரர்களை நடுக்கடல் தீவில் காத்திருக்கச் செய்துவிட்டு கடம்பலர்களின் கொள்ளை மரக்கலங்களில் புகுந்து உளவறிச் சென்ற குமரன் திரும்பி வர தாமதமான ஒவ்வொரு வினாடியும் காத்திருந்த கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து வீரர்கள் கணக்கற்ற சந்தேக நினைவுகளால் குழப்பமடையலானார். ஒருவேளை குமரன் நம்பி கடம்பர்களின் கையில் சிக்கி சிறைப்பட்டு விட்டானோ என்ற சந்தேகமும் இடையிடையே மனதில் தோன்றி அவர்களை பயமுறுத்தியது. நல்ல வேளையாக மேலும் அவர்களுடைய பொறுமையை சோதிக்காமல் குமரன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். வந்ததும் வராதுமாக உடனே வந்தது போலவே கரைக்கு திரும்பி விடுவோம், கொடுங்கோளூர் படைக்கோட்டத்திற்கு சென்று மற்றவற்றை சிந்திப்போம் என்று அவர்கள் விரைவுபடுத்தினான் குமரன் நம்பி. அவ்வாறு அவன் விரைவுபடுத்துவதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தவர்களாக அவர்களும் உடனே அவனோடு படகேறி புறப்பட்டனர். படகு கடலில் அலைகள் நிறைந்த பகுதியெல்லாம் கடந்து பொன்வாணி முகத்வாரத்தை அடைகின்ற வரையில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அதிகமாக எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. கரை சேர்ந்த பின் விடிவதற்கு சிறிது நேரமே இருந்தது. குமரன் நம்பி உட்பட யாவருமே களைத்து போயிருந்தனர். பேசி முடிவு செய்ய வேண்டியவற்றை காலையில் பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணமே அவர்களுக்கு அப்பொழுது தோன்றியது. உறங்குகின்ற மனநிலை யாருக்குமே இல்லை என்றாலும் உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியிருந்தது. மறுநாள் பொழுது புலர்ந்ததும் படைக்கோட்டத்து வீரர்களை கலந்து பேசினர். குமரன் நம்பியின் மனம் கொள்ளைக்காரர்களால் கடத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட அமுதவல்லியின் நிலை என்னவோ ஏதோ என்பதை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருந்தாலும் வீரர்களிடையே அவன் சில திட்டங்களை கூறலானான். பல முறை நம்முடைய பெருமன்னர் செங்கோட்டுவனால் ஓட ஓட விரட்டப்பட்டிருக்கும் இந்த கொடிய கடற்கொள்ளைக்காரர்களான கடம்பர்கள் மறுபடியும் சமயம் பார்த்து முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். நம்முடைய மன்னரும் சேரநாட்டு பெரும்படைகளும் வடக்கே படையெடுத்து சென்றிருப்பதை அறிந்தே கொள்ளைக்கார கடம்பர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். கொடுங்கோளூர் படைக்கோட்டத்திலோ நாம் சிலர்தான் இருக்கின்றோம். தலைநகர் வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து தம்மை வந்து சந்திக்கும்படி அமைச்சர் அழம்பில்வேல் எனக்கு கட்டளையிட்டிருந்தார். அவரை போய் பார்த்து வந்தேன். கடற்கரையிலும் பொன்வாணி முகத்வாரத்திலும் கொடுங்கோளூர் நகரிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துமாறு என்னை அமைச்சர் பெருமான் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். மேலும் என்று சொல்லிக்கொண்டே வந்த குமரன் நம்பி தயங்கி பேச்சை நிறுத்தினான். மேலும் என்ன, ஏன் சொல்ல வந்ததை பாதியிலேயே நிறுத்திவிட்டீர்கள் என்று வினவினான் படைக்கோட்டத்தைச் சேர்ந்த வீரன் ஒருவன். ஆனால் குமரன் நம்பியோ தன் தயக்கத்தை தொடரவிட்டவனாக மேலும் சிந்தனையில் ஆழ்ந்தான். அவன் சொல்வதற்கு இருந்த செய்தியோ கொடுங்கோளூர் ரத்தினமணிகரின் மகள் அமுதவல்லி காணாமல் போனதை பற்றியது. அதைத்தானே படை வீரர்களிடம் தன் வாய்மொழியினால் சொல்லி விவரிப்பதற்கு அவனுடைய மனம் வேதனைப்பட்டது. என்ன காரணத்தினாலோ இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மீறி கொடுங்கோளூரில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் என்பதை அவன் மனம் நம்ப மறுத்தது. ஆனால் கொடுங்கோளூர் நகரம் எங்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததையும் அதே இரவில் நகர் பரிசோதனைக்காக வந்திருந்த அமைச்சர் அழம்பில்வேல் அறிந்து சென்றதையும் பற்றி பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்தனர். ரத்தினமணிகர் வீட்டில்தானே தான் நேரில் சென்று இந்த செய்தியை பற்றி அறிய வேண்டும். குமரன் நம்பி அதற்கு கூசினான். ஆனால் ரத்தினமணிகர் வீட்டிலும் அதற்குரிய சோகம் பரவியிருப்பதாகவே மற்றவர்கள் மூலம் அவன் கேள்விப்பட்டு அறிய முடிந்தது. இப்பொழுது வீரர்கள் திரும்ப திரும்ப அவனை கேள்விகளால் துளைக்கத் தொடங்கினர். எனவே அவன் தன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை கூற வேண்டியதாயிற்று.
கப்பலில் கடம்பர்கள் பேசி கொண்டிருந்ததை ஒட்டு கேட்டதிலிருந்து அமுதவல்லி காணாமல் போன இரவில் அவர்கள் பொன்வானி முகத்வாரத்தின் வழிவந்து திரும்பியிருக்கிறார்கள் என்று தெரிந்தது. தான் கொள்ளை கப்பலில் ஒட்டு கேட்டிருந்த செய்தியை கூறாமலே அமுதவல்லி கொள்ளைக்காரர்களான கடம்பர்களிடம் சிறைப்பட்டிருப்பது சாத்தியம் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா என்று தன் நண்பர்களான படைக்கோட்டத்து வீரர்களிடம் கேட்டான் குமரன் நம்பி. சாத்தியமென்று தோன்றவில்லை தான் படைத்தலைவரே, ஆனால் சாத்தியமில்லை என்று எப்படி மறுப்பது என்று அவர்களிடமிருந்து மறுமொழி கிடைத்தது. அதன்பின் அந்த வினாவுக்கு விடை காண்பதை விடுத்து முற்றுகையிட்டிருக்கும் கொள்ளையர்களின் மரக்கலங்களை விரட்டி அடிப்பது எப்படி என்பதையும் அவர்களிடமிருந்து ரத்தினமணிகரின் மகள் அமுதவல்லியை மீட்பது எவ்வாறு என்பதை பற்றியுமே படைக்கோட்டத்து வீரர்களோடு அவன் கலந்து ஆலோசிக்க வேண்டியதாக இருந்தது. பல கொள்ளை மரக்கலங்களில் எண்ணிக்கை நிறைந்த முரட்டு கொள்ளைக்காரர்களோடு முற்றுகையிட்டு இருக்கும் கடம்பர்களை கொடுங்கோளூர் படைத்தளத்தில் இருக்கும் சிறு வீரர்களை கொண்டு மட்டும் நேருக்கு நேர் எதிர்ப்பதென்பது சாத்தியமில்லை. ஆகவே சாதுரியத்தால் எதிரிகளை மடக்க வேண்டிய நிலையில் தாங்கள் இருப்பதை குமரன் நம்பி நன்கு உணர்ந்தான். திடீரென்று இருந்தாற்போல் இருந்து நண்பர்களிடம் வினோதமான வேண்டுகோளை விடுத்தான். சேர நாட்டு அரச முத்திரையாகிய வில்கொடி இலைச்சீலையோடு கூடிய புத்தம்புது கொடை திரைச்சீலைகள் சில 100 உடனே வேண்டும். நமது சூழ்ச்சியை அவை மூலமே தொடங்க முடியும் என்று தோன்றுகின்றது. படைத்தலைவரே, உங்கள் வேண்டுகோள் வினோதமாக இருக்கின்றது. வலிமையான ஆட்கள் இருந்தாலே கொடியவர்களான கடம்பர்களை வெற்றி கொள்வது சிரமம். நீங்களோ சேர நாட்டு கொடிகள் சீலைகளை கொண்டே அவர்களை வென்றுவிட நினைக்கின்றீர்களா என்று சந்தேகமும் தயக்கமுமாக ஒரு வீரனிடமிருந்து குமரன் நம்பிக்கு மறுமொழி கிடைத்தது. குமரன் நம்பி அதை கேட்டு மனதளவில் தயங்கவோ செய்யாமல் சிரித்த முகத்துடன் அவனுக்கு மறுமொழி கூறலானான். மரத்தை நோக்கி கற்களை எறிவோம். கற்களால் மரங்கள் காய்கள் உதிருமானால் நமக்கு பயன்தானே. காய்கள் விழாவிட்டால் நமக்கென்ன, மறுபடி வேறு கற்களை எறிவோம். அரச தந்திர சூழ்ச்சிகள் யாவுமே இப்படித்தான். நாம் நினைக்கின்றபடியே தான் முடிய வேண்டும் என்று திட்டமிட இயலாது. ஆனால் நாம் நினைக்கின்றபடியே தான் முடிய வேண்டும் என்ற திட நம்பிக்கையுடன் தான் செயலை தொடங்க வேண்டும். அதில் எள்ளளவும் தளர்ச்சி இருக்கக்கூடாது. மாங்காய்கள் விழுவதற்கு பதிலாக நாம் எறிந்த கற்களே நம்மேல் திரும்ப விழுவது போல் நேர்ந்து விட்டால் என்ன செய்வது? ஒரு வீரன் கேட்டான். தீவினை வசத்தால் சிலருக்கு அப்படியும் சில சமயங்களில் கேடுகள் நேரலாம். ஆனால் அப்படி நேரும் என்பதை நம் எண்ணமாக முன் இருக்குமானால் நாம் எதையுமே துணிந்து செய்வதற்கு உரியவர்களாக முடியாது. குமரன் நம்பியின் இந்த மறுமொழிக்கு பின் வீரர்கள் யாரும் அவனை எதுவும் வினாவத் துணியவில்லை. சேரநாட்டு விற்கொடி திரைச்சிலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு வீரர்கள் சிலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குமரன் நம்பி தன்னுடைய மனதிற்குள் திட்டம் வகுக்க தலைப்பட்டான். கடம்பர்களை ஒழிக்க அவன் மனதில் 2 காரணங்களால் இப்பொழுது சபதம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. நாட்டுக் கடமையை தவிர அன்பு கடமையும் இதில் கலந்து இருந்தது. அவனுடைய ஆருயிர் காதலியை தேடும் கடமையும் இதில் கலந்து இருந்ததனால் சபதத்துக்கு உறுதி அதிகமாகி இருந்தது. அவனுடைய திட்டத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நிறைவேற அந்த நாள் முழுவதும் ஆயிற்று. அன்றிரவு மீண்டும் அவர்கள் கலந்து பேசி திட்டமிடுவதில் கழிந்தது. அடுத்த நாள் இரவு மீண்டும் பொன்வானி முகத்வாரத்தின் வழியே கடலில் சென்று கொள்ளையர்களின் மரக்கலங்களை அடைய வேண்டும் என்றும் தங்கள் சூழ்ச்சிகளை செயலாக்கி கடம்பலர்களை முறிவடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானித்திருந்தனர். புத்தம் புதிய திரைச்சீலைகளில் எழுதப்பட்ட சேரர்களின் விற்கொடிகள் சில 100 ஆயத்தமாகி இருந்தன. அடுத்த நாள் பகல் பொழுது முழுவதும் ஓய்வாக இருந்தார்கள். அவர்கள் இரவில் உறக்கமின்றி கழிக்க வேண்டியிருந்ததால் குமரன் நம்பியும் படைக்கோட்டத்து வீரர்களும் பகல் பொழுதில் களைப்பாற வேண்டியிருந்தது. குமரன் நம்பியும் அவன் நண்பர்களான படைக்கோட்டத்து வீரர்களும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த அடுத்த நாள் இரவும் வந்தது. பொன்வானி முகத்வாரத்தில் அவர்கள் புறப்பட்டு செல்வதற்காக படகுகள் வரிசையாக காத்திருந்தன. படகுகளை படைக்கோட்டத்து வீரர்களே செலுத்தி கொண்டு போவதில் சில இடையூறுகள் இருந்தன. ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடைந்தவுடன் படகுகளில் இருக்கும் வீரர்கள் தாங்கள் எந்த காரியத்தை செய்ய வந்தார்களோ அந்த காரியத்தை செய்வதற்காக படகுகளிலிருந்து நீங்கிச் சென்றதால் மறுபடியும் அவர்கள் திரும்பி வரும் வரை உரிய இடத்திலேயே தப்பி திரும்பி வருவது செய்வதற்கு படகுகள் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதி பொறுப்பு வாய்ந்த படகோட்டிகளை உடன் அழைத்து செல்ல ஏற்பாடாகி இருந்தது. அன்று
மேலும் அன்று இரவு அவர்கள் திட்டமிட்டிருந்த சூழ்நிலை போய் நிறைவேற்றுவதற்கும் நிறைவேற்றிவிட்டு திரும்பி வருவதற்கும் சந்தர்ப்ப வேகத்தையும் அவசரத்தையும் உணர்ந்து அதற்கேற்றபடி படகை செலுத்துவதற்கும் அவசியம் இருந்தது. அதனால் கடலில் எந்த நிலையிலும் படகு செலுத்துவதில் சூரர்களான படகோட்டிகள் சிலரை முன்கூட்டியே துணைக்க ஏற்பாடு செய்திருந்தார் குமரன் நம்பி. படகுகள் நடு ஜாமத்திற்கு கடலுக்குள் செல்ல வேண்டும் என்பது ஏற்பாடு. அதற்கு முன் குமரன் நம்பியின் படைக்கோட்டத்து வீரர்களும் பொன்வானி கரை படகுத்துறையில் கூடிவிட்டனர். அந்த இருளில் தீப்பந்தங்களின் ஒளியில் மரங்கள் அடர்ந்து அமைதி நிறைந்த பொன்வானி கரையில் மனிதர்கள் கூடி நிற்பது ஏதோ அசாதாரணமான காரியங்கள் நிகழப்போகின்றன என்பதை அறிவிப்பது போல் இருந்தது. ஒவ்வொரு படைக்கோட்டத்து வீரனின் முகத்திலும் கண்களிலும் செய்யப்போகின்ற காரியத்தை பற்றிய கவலையும் கடமை உணர்வும் ஒளிர்ந்தன. குமரன் நம்பி அவர்களிடம் தன்னுடைய ஏற்பாட்டை விளக்கினான். வீரர்களே, உங்களிடம் நம்முடைய சேரநாட்டு வில் இலச்சினை கொடிகள் சில தரப்பட்டுள்ளன. அந்த கொடிச்சீலைகளை இடுப்பு பட்டைகளிலும் மார்க்கச்சைகளிலும் நன்றாக மடித்து வைத்து கொள்ளுங்கள். பொன்வானி முகத்வாரத்திலிருந்து கடலில் புறப்படும் பொழுது படகுகள் ஒரு குறிப்பிட்ட வியூகத்தில் தனித்தனியே விலகி செலுத்தப்பட வேண்டும். எல்லா படகுகளும் சேர்ந்தால் போல் அணிவித்து செல்வதால் அகப்பட்டு கொள்ள நேர்ந்தாலும் நேர்ந்துவிடும். பொன்வானி முகத்வாரத்தை கடந்து பெரும் கடலுக்குள் நம் படகுகள் புகுவதற்கு முன் படகுகளில் உள்ள நீங்கள் தீப்பந்தங்களை அணைத்துவிட வேண்டும். மறுபடி அவை நமக்கு தேவையானால் கொள்ளை மரக்கலங்கள் முற்றுகையிட்டுள்ள கடற்பகுதியை அடைத்திருக்கும் சிறு தீவை அடைந்ததும் அவற்றை எரியும்படி ஏற்றிக்கொள்ளலாம். அங்கும் கூட அவற்றை ஏற்றி எரியச் செய்வது அபாயத்தை தரலாம். கொள்ளை மரக்கலங்களின் தளங்களில் காவலுக்கு நிற்கின்ற கடம்பர்கள் யாராவது தீவில் தீப்பந்தங்கள் எறிவதால் கவனம் கவரப்பட்டு நம்மை கண்டுபிடிக்காது ஏதுவாகிவிடக்கூடாது. அப்படியானால் நாம் போகின்ற காரியம் எதுவோ அதை செய்து முடிக்க முடியாமல் போய்விடும். இனி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை கவனிக்கலாம். தீவை அடைந்ததும் படகுகளின் துணை கொண்டு தனித்தனியே கொள்ளை மரக்கலங்களை நாம் நெருங்க வேண்டும். நம்மிடம் இருக்கும் சேரநாட்டு கொடிகளை வந்திருக்கும் கொள்ளை மரக்கலங்கள் பாதி எண்ணிக்கையுள்ளவற்றில் பாய்மரக் கப்பல்களில் ஏற்றி அங்கிருக்கும் கொள்ளைக்கார கடம்பர்களின் கொடியை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக இவற்றை கட்டிவிட வேண்டும். அப்படி கொடிகளை மாற்றி கட்டும் பொழுதும் கொள்ளையர்களின் எல்லா மரக்கலங்களிலும் கட்டிவிடக்கூடாது. அவ்வாறு கட்டினால் ஒருவேளை நம் நோக்கமே பாழானாலும் ஆகிவிடலாம். கவனமாக அரைவாசி மரக்கலங்களில் கொடிமரங்களில் நம் கொடிகளை ஏற்றி மாற்றி மீதி அரைவாசி மரக்கலங்களில் கடம்பர்களின் கொடிகளையே பறக்கும்படி விட்டுவிட வேண்டும். இந்த இடத்தில் குமரன் நம்பியின் பேச்சில் குறுக்கிட்டு வீரன் ஒருவன் கேள்வி கேட்டான். அவ்வாறு சில கொடிகளை மட்டும் மாற்றிவிட்டு சில கொடிகளை அப்படியே விடுவதனால் நம்முடைய எந்த நோக்கம் நிறைவேறும்? கடம்பர்களை தங்களுக்குள் ஒருவர் மேல் ஒருவர் சந்தேகப்பட்டு அடித்து கொண்டு சாவார்கள். சூழ்ச்சிகளில் இது மித்திரபேதம். இந்த மித்திரபேதம் நாம் திட்டமிடுகின்ற மித்திரபேதமாகாமல் அவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கொடிகளை மாற்றியது பிறருடைய சூழ்ச்சியாக இருக்கலாம் என்று எண்ணுவார்களானால் என்னவாகும்? பெரும்பாலும் இந்த மித்திரபேதம் பலிக்கும் என்று நம்பித்தான் தொடங்குகின்றோம். விடிந்ததும் அருகருகே நிற்கும் கப்பல்களில் மாற்றார் கொடிகளை பார்த்தால் அந்த கப்பல்களை தாக்க தோன்றுவதுதானே இயல்பு என்றான் குமரன் நம்பி. படைக்கோட்டத்து வீரர்கள் அதற்கு மேல் தங்கள் தலைவனை கேள்வி கேட்டு விவாதிக்க விரும்பவில்லை. எல்லோரும் புறப்பட்டனர். இருளில் படகுகள் விரைந்தன. படகில் கடம்பர்கள் நதி முகத்வாரத்தை கடந்து பெரும் கடலுக்குள் நுழைந்ததும் முதல் வேலையாக எல்லோரும் தீப்பந்தங்களை அணைத்து விட்டனர். கொள்ளை மரக்கலங்கள் முற்றுகையிட்டிருந்த நடுக்கடலில் தீவை நோக்கி கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து வீரர்களின் படகுகள் விரைந்து செல்லத் தொடங்கின. குமரன் நம்பியின் படகு தலைமை தாங்கி செல்லுவது போல் முன்னால் சென்றது. ஆனால் கடலில் மேலே செல்ல செல்ல குமரன் நம்பியின் மனதில் குழப்பம் அதிகமாகியது. தான் வழி தவறி விட்டோமா அல்லது இருளில் கடம்பரந்த மரக்கலங்கள் நிற்பது தெரியவில்லையா என்று புரியாமல் திகைத்தான் அவன். நடுக்கடல் தீவை நெருங்க நெருங்க அவனுடைய சந்தேகம் அதிகமாகியது. பார்வை காட்டுகின்ற தொலைவுக்கு வந்ததும் அவனுடைய சந்தேகம் தீர்ந்துவிட்டது. கடம்பர்களின் மரக்கலங்களில் ஒன்று கூட முதல் நாள் நின்றது போல் அந்த தீவை ஒட்டி நிற்கவில்லை. தீவு சூன்யமாயிருந்தது.
கரையிலும் மனித சஞ்சாரமே இல்லை. இப்பொழுது குமரன் நம்பியின் நிலை ரெண்டின் கெட்ட தன்மையில் ஆகிவிட்டது. கடம்பர்கள் தங்கள் மரக்கல முற்றுகையை இரவோடு இரவாக இடமாற்றி விட்டார்கள் என்று முடிவு செய்வதா, அல்லது மரக்கலங்களை தீவின் மறுபக்க மறைவில் நிறுத்திவிட்டு கலங்களில் இருந்தவர்கள் மட்டும் தீவில் இறங்கி எதிரிகளை திடுமென்று தாக்க மறைந்திருக்கின்றார்களா? ஒன்றும் புரியவில்லையே என்று மருண்டான் குமரன் நம்பி. தீவை நெருங்கி கரையை அணுகவும் அவனுக்கு தயக்கமாக இருந்தது. மரக்கலங்களும் கொள்ளையர்களும் எங்கே மாயமாக மறைந்து போனார்கள் என்பது மர்மமாக இருந்தது. ஒன்றும் செய்ய தோன்றாமல் எல்லா படகுகளையும் நடுக்கடலிலேயே நிற்க செய்வதற்குரிய ஏற்பாட்டை மேற்கொண்டான் அவன். என்ன ஆயிற்று? நேற்று இரவும் அதற்கு முந்தைய தினமும் மலைமலையாக இந்த இடத்தில் நின்ற கொள்ளை மரக்கலங்களை திடீரென்று காணவில்லையே என்று திகைப்போடு தங்கள் படைத்தலைவனை நோக்கினர் உடனிருந்த வீரர்கள். கடம்பர்கள் முரட்டு இனத்தவர்கள் ஆனாலும் கடற்கொள்ளைக்காரர்களுக்கே உரிய சூழ்ச்சிகள் யாவும் நிறைந்தவர்கள். மறைவது போல் மறைந்து தோன்ற மாட்டார்கள் என்று நம்பியிருந்த வேளையில் திடீரென்று வதைக்கும் கொடிய காரியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது. படகுகளோடு பின்வாங்குவதுதான் நல்லதென்று குமரனுக்கு தோன்றியது. எல்லா படகுகளையும் பின்வாங்கும்படி ஆணையிடும் எண்ணத்தோடு அவன் ஏதோ கட்டளையிட வாயை திறந்த பொழுது உடனிருந்த வீரன் ஒருவன் அதோ அதோ என்று வேறு ஒரு திசையை சுட்டி காட்டினான். எல்லோருடைய கண்களும் ஆவலோடு அந்த திசையில் திரும்பின. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.